உங்களுடைய பிள்ளைகள் சொந்த நாட்டிலேயே அடிமையாக்கப்படுவாங்க. பாஜக உள்ள வந்த உடனே இந்தி மொழியை கட்டாயமாக்குவாங்க. அதனால தமிழ் மொழி மெல்ல சாகும். எங்க உன்னோட மொழி அழியுதோ அங்க உன்னோட அடையாளம் அழியும். இலக்கியம், இலக்கணம், பண்பாடு, கலாச்சாரம் எல்லாமே அழியும். தமிழுக்குன்னு இருக்கிற வரலாறுகள் மறைக்கப்படும். வடநாட்டிலேயே மைத்திலி, போஜ்புரி, ராஜஸ்தானி, அவதி மாதிரி பல மொழிகள் ஹிந்தி திணிப்பால அழிஞ்சு போயிருக்கு. அதேதான் தமிழ்நாட்டிலையும் நடக்கும். இந்தியில மொத்த கல்வியையும் மாத்துவாங்க. உன் கல்வி சுதந்திரமும் கல்வி அதிகாரமும் பறிபோகும். இந்திய தாய்மொழியா வச்சிருக்கிறவங்க கிட்ட இந்திய 2வது மொழியா படிக்கிற நம்மால போட்டியும் போட முடியாது. அரசு வேலையா இருந்தாலும் தனியார் வேலையா இருந்தாலும் இந்தி தெரிஞ்சவங்களுக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுப்பாங்க. கோர்ட்டு, விஏஓ ஆபீஸ், தாசில்தார் ஆபீஸ், ஆர்டிஓ ஆபீஸ், ரயில்வே ஸ்டேஷன் எல்லா அரசு அலுவலகங்கள்லயும் இந்தி மட்டுமே இருக்கும். எங்க இருக்கும், என்ன நடக்குதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள உன்னோட ஆயுளே முடிஞ்சு போயிடும். அடுத்த தலைமுறை தமிழ் மொழியே தெரியாத தலைமுறையா பிறக்கும். தன்னோட தாய் மண்ணிலேயே ஒரு அடிமையா வாழ்வாங்க. தமிழ்நாடு மொத்தமா இந்தி நாடா மாறும். இது வெறும் சாம்பிள் தான். பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா இன்னும் என்னென்ன நடக்கும்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.